Okay, snap a top start, Prashant sir. Welcome, sir. Simplest workout. 3 hours weight பண்ணிக்கலாம். Morning 40 நிமிஷம் நடங்க, evening 40 நிமிஷம் நடங்க. ஆல்ரெடி weight குறைஞ்சிடும். So அதனால I think the best example workout. நீங்க கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போயிட்டு அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். Just keep walking in morning at 40 minutes and evening 40 minutes நடந்தாலே 3 monthsல அப்படியே weight குறையும். எல்லாரும் ஃபிட்டா இருக்கலாம். இன்னையில இருந்து அதை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அவங்க இல்லையா? ஓகே, ஆல்ரெடி எல்லாரும் ஃபிட்டா தான் இருக்காங்க. யாரும் weight குறைய அவசியம் இல்ல. பாருங்க, என்ன பண்றாங்க? ஒருத்தர் எல்லாரும் ஃபிட்டா இருக்காங்க. சூப்பர் guys. Thank you, sir. You can have a seat. Thank you so much. பாருங்க, நான் ஒழுங்கா வந்துட்டேன் டைமுக்கு. நான் 3 பேர் வரல. சார் வந்துருவாங்க. யா. நான் ஆரம்பிக்கணும்ல. So and இப்போ நம்ம இன்னும் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுங்க. Yes, please. Yeah. I'd like to ask Prashant sir to felicitate Dr. Karthik. வந்தோடனே எங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண வச்சாங்க. உட்கார நல்ல பெஸ்ட் தேங்க் யூ. So sir, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்தகன் பத்தி பேசி ஆகணும். எல்லாரும் ரொம்ப ஈகரா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ மூவி எப்படி வந்துட்டு இருக்கு and நீங்க வந்து அத பத்தி என்ன சொல்லுங்க. இப்போ அந்தகன் is coming out in August, going to release big star cast. We done our best, நல்ல songs and movie இப்போ பாத்தீங்கன்னா one of the biggest star cast recent times. Simran, Karthik sir, Priyanand, Pro Samudrakani, Yogi Babu, the ஏராளமான stars. So எல்லாரும் come together to give a nice movie. கண்டிப்பா நீங்க பாத்தீங்க, you will enjoy it. And I want you to go to the theater and see the movie. சார், இன்னொரு வந்து உங்களுக்கு அந்தகன் படம் எப்படி இருந்தது நான் கேட்டேன். ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஜேர்னி இல்லையா? இந்த ஜேர்னி இப்ப திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு? அண்ட் இந்த ஜேர்னியை நீங்க மட்டும் இவ்வளவு நாள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. ஆகஸ்ட் 15th இருந்து நாங்க அனுபவிக்க போறோம். சோ அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். It is a very sensible and very script wise பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கும். சோ நீங்க வந்து சீன்ஸ் பார்க்கும்போது நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு it is a nice movie that take it with nice journey. And நான் அதிகமாக சொல்றதோட நீங்க பார்க்கும்போது யூஎஸ்எல் ட்ரெயிலர் அது வெரி இன்டெலிஜென்ட் ஸ்கிரிப்ட். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதுக்கும் நீங்க செகண்ட் டைம் பார்க்கும்போது இதுதான் நடந்தது இதுக்காக சொல்லி இது ஏபிள் கனெக்ட் தி டாட்ஸ். ஸோ இட்ஸ் வெரி சென்சிபிள் மூவி. சார், இன்னொன்று ஒரு சில டிஷ் இப்போ பிரியாணி எடுத்துக்கிட்டோம்னா காரசாரமா இருக்கும். அது சாப்பிடும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ தயிர் சாதம் சாப்பிட்டோம்னா ரொம்ப பிளசண்டா இருக்கும். அப்புறம் கடைசியில சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த டேஸ்ட்ல இருக்கும்? இல்ல ஓவராலா ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா அந்தகன்? இது வந்து ஒரு இலை சாப்பாடு ஃபுல்லாவே. ஓகே, ஒரு 33 ஐட்டம் இருக்கும். 33 ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தேங்க்யூ சார். கண்டிப்பா இன்னும் அந்தகன் மட்டும் இல்லாம அந்தகனுக்கு அடுத்தடுத்து நீங்க பண்ண போற ப்ராஜெக்ட் இதுக்கப்புறம் ஒரு முழு வீச்ல ஒரு ஆக்டரா உங்களை பார்க்கணும்னு நாங்க மட்டும் இல்ல எல்லாரும் ஆசைப்படுறீங்களாப்பா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. பொறுங்கப்பா ஒவ்வொன்னா எல்லாம் வரும்பா. முதல்ல வாகதான ஸ்டார்ட் பண்ணிடுறோம். கஷ்டப்பட்டு காலையில எல்லாரும் நேரமா எந்திரிச்சு வந்திருக்கோம். சார் வந்திருக்காரு, இவங்க வந்திருக்காங்க, நாங்க வந்திருக்கோம், நீங்க வந்திருக்கீங்க. கிளினிக்கல் ஹெல்த் சிட்டி வழங்குற சூரியன் எஃப்எம்மோட இந்த பிரமாண்டமான வாகதான ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மோனிகா, தேங்க் யூ சார். ப்ளீஸ் பி சீட்டட். அதுக்கு முன்னாடி டாக்டர் உங்ககிட்ட இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே. அந்த அவேர்னஸ்க்காக தான் நம்ம கிளினிக்கல் ஹெல்த் சிட்டி வழங்கக்கூடிய இந்த சூரியன் எஃப்எம்மோட வாக்கத்தான் நடக்குது. இந்த ஹெப்படைட்டிஸ் பத்தி கொஞ்சம் எங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் அதனுடைய அவேர்னஸ் ஏன் அவசியம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன். Good morning everyone. I am Dr. Karthik. I am a liver transplant intensivist from Clinicals. I have turned into a medical administrator or DMS now. So World Hepatitis Day, the awareness that we need to create. எதை பத்தி நம்ம இப்ப பேச இந்த awareness walk பண்ண போறோம் அப்படின்னா the incidence of liver disease உடைய தன்மை வந்து அதிகமாகிட்டே இருக்கு. எப்படி சக்கரை வியாதி வந்து இப்போ அதிகமா இருக்கும் இந்தியா ஃபுல்லா, அடுத்த பெரிய பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ண போறது லிவர் டிசீஸ் தான்.
ஃபேட்டி லிவர் வந்து ஐ திங்க் நீங்கள் இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அவேர்னஸ் ஏற்கனவே கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்கஹால் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய பாடி வெயிட் ரிலேட்டடான இஷ்யூ, லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லாமல் பாடி வெயிட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, sedentary lifestyle, இது எல்லாமே is contributing towards the liver diseases. So that is the awareness that we want to create. The number of surgeries that are happening for the cause of NASH, non-alcoholic steatotic hepatitis, is increasing at a fast pace. We are looking at an increase of almost 30% of cases. So that is a huge number. And in fact, அதில் என்ன பிரச்சனைகள்னா, உங்களுக்கு லிவர் மற்ற உறுப்புகள் மாதிரி உடனடியாக ஒரு பிரச்சனையை வெளிக்காட்டாது. அது பெரும்பாலும் ஒரு லெவல் போகிற வரைக்கும் உள்ள வியாதி ஆரம்பிச்சிருக்கு, நடந்துட்டு இருக்குங்கிறது கூட பிக்கப் பண்ணுறது கஷ்டம். ஸோ மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ஸ், as other people say, might not, I mean, when people talk about why you should do a master health checkup, liver is one of the reasons why you should be doing one. So liver test பண்ணுறதும், ஸ்கேன் பண்ணுறதும், ideally fibro scan பண்ணுறதும், you should start doing probably from the age of even 30, depending upon your body weight. உங்கள் BMI 25 மேலே இருக்கா, நீங்கள் கண்டிப்பாக வந்து you have to follow up your liver. Fatty liver is the biggest problem that we are going to face, and on World Hepatitis Day, that's a main message that we want to convey from Gleneagles and from the liver team. Thank you. Sir, in the Andagan Padame, opening sequence of first line, what is life? It's nothing but the liver. So, நம்ம நிறைய சொன்னீங்க, கண்ணு, heart, every other part of the body, which is important, but the most important organ in the entire human system is the liver. And liver is, if the liver is, say, in a good condition, then everything else will be in a proper order. So, அப்படி சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ லிவர் வந்து எப்படி கிடைக்குதுன்னா, ஒழிச்சு ஆல்கோஹால், தண்ணி அடிச்சு இல்லை தப்பான ஃபுட் அப்படின்லாம் இல்லாமல், தட் இஸ் நாட் த மெயின் ரீசன். இப்போ ஒபிசிட்டி and excess eating the wrong food, eating the wrong time, இதெல்லாம் சேர்த்து தான் which makes the non-alcoholic fatty liver. And I was சொன்ன மாதிரி it's the rise in a very big way. The next generation is getting affected. So இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல awareness create பண்ணி, if we can change the way we eat. நம்ம சவுத் இந்தியன் மீல்ஸை பார்த்தா it's one of the best kind of food. இட்லி சாம்பார் அதெல்லாம் கொஞ்சம் we just convert ourselves back to what we were having, like சாம்பார், ரசம், இந்த மாதிரி and eat in the proper portions. நம்ம வந்து ஜாஸ்தியாக சாப்பிடாம just the proper portions சாப்பிட்டாலே I think the health will be back to normal. So I want the next generation to be in a better state, better fit, and இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு, and இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாருக்கும் வந்து இப்போ ஒரு அவேர்னஸ் வந்துருக்கு. ஸோ அப்படியே இன்னும் ஒவ்வொரு ஆர்கனும் வந்து we take care, we'll have a great life, a long life, and a safe life, and we'll have a full life. And I want to wish everyone to be aware, be conscious of what you're doing, and also if someone, your friends or your family is doing that, only prevent content, bring them to the normal, safe, healthy lifestyle to மாற்றணும்னு ஆசைப்படுறேன். Thank you. Thank you so much sir. Thank you so much for நீங்க சொன்னதுக்காக. Gleneagles Health City ஹெல்த் பத்தி ஒரு நல்ல கான்வர்சேஷன் இருக்கு. நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கட் ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும், அதுக்கு இதை பண்ணணும், அதை பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் as a டாக்டர் நீங்க எங்களுக்கு தெளிவா இந்த கட் ஹெல்த் பத்தியும் அதை பத்தின அவேர்னஸும் எந்த அளவுக்கு அவசியம்ன்றதை எங்களுக்கு சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். அண்ட் ஆன் வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே. தேங்க்யூ. ஸோ கட் ஹெல்த்ங்கிறது ஆக்சுவலாக ரெண்டு மேஜர் காம்பனன்ட்ஸ். ஆக்சுவலாக ஒன்று வந்து நம்மளோட நார்மல் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்கிறாங்க, டயட்டோட ரேஷியோஸ்லாம் குறைஞ்சி இப்போ நம்மளோட ரீஃபைன் சுகர்ஸோட காம்பனன்ட்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங் இஸ் நம்மளோட ப்ராசஸ்டு ஃபேக்ட் லைக் பீஸாஸ் அண்ட் பர்கர்ஸ், இந்த காம்பனன்ட்ஸும் அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ இது ரெண்டையோட மெயின் ப்ராப்ளம் என்ன, ரீஃபைன் சுகர்ஸ் எல்லாமே இட்ஸ் அ பிக் ஸ்பைக் ஆஃப் சுகர். ஸோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் லெவல்ஸ் அதிகமாகுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த நேஷ் ரிலேட்டட், அதாவது இந்த சொன்ன மாதிரி ஃபேட்டி லிவரோட காம்பனன்ஸ் அதிகமாகுது. ஸோ நம்மளோட ஃபீட்ஸ் எப்படி இருக்கணும்னா, நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபீல்டு இஸ் ஃபார் ஃபார் பெட்டர். நம்ம இப்போ எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கோம்னா, ட்ரெடிஷ்னல் ஃபீல்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக we are not used to the western feeds, but we are going into that western feeds, and நமக்கு அந்த acute spikes of sugar, fatனால வர liver disease has become really a problem. Second part பார்த்தீங்கன்னா கொஞ்சம் antioxidants like ginger, turmeric based foods, those things will also help the liver. அதாவது நீங்கள் வெறும் ப்ராசஸ் ஃபுட்ஸாக இல்லாமல் கொஞ்சம் ஓல்ட் இந்தியனைஸ்ட் ஒரிஜினல் நம்மளோட ஃபீட்ஸ் மாதிரி போனாலே பெட்டர். And obviously some amount of probiotics like curd, yogurt, அதுவும் கூட உங்களோட gut health improve பண்ணும்.
too much antibiotics will also be not good for your gut health. ஏன்னா நார்மல் ஹெல்தி பாக்டீரியாவையும் அது டிஸ்ட்ராய் பண்ணிடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம liver disease patients பார்த்தீங்கன்னா நார்மல் பாக்டீரியா ரீப்ளேஸ் ஆகி நார்மல் பாக்டீரியா வரதுனால நிறைய லோக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஹைட்ரேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய தண்ணி இருக்கா சுத்தி. அப்புறம் அதாவது மேப் இல்ல, எங்கெல்லாம் போக முடியுமா போயிட்டு ரோட் இருக்கும், பக்கத்துல லெஃப்ட் ரைட் சைடு போலீஸ் இருப்பாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணி திரும்பி வந்தா எடுத்து சுத்தி பண்ணி வந்துடலாம். அப்புறம் எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்கா, எம்எல்ஏ ஆகாதீங்க, அப்படியே யூட்டர் பண்ணி திரும்பி வந்துருங்க. அப்புறம் ஓடாதீங்க, நடந்து ஜாலியா வாங்க, சேஃபா வாங்க, ஹேவ் ஃபன். Thank you so much sir. நம்ம வார்ம் அப் ஆரம்பிக்கிறது you.